இன்னைக்கு பேங்க்ல வேலை இருக்குன்னு நாங்க வெளியில கிளம்பியிருந்தோம். திடீர்னு பார்த்தா வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. 10 நிமிஷம் டிராவலா இருந்தாலும் அப்படியே இளையராஜா சாங்ஸை கேட்டுக்கிட்டு டிராவல் பண்ணி போயாச்சு. பேங்க் போயிட்டு அங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு எங்க அக்காவுக்கு செப்பல் வாங்குறதுக்காக போயிருந்தோம். எத்தனை செப்பல் இருந்தாலும் எனக்கு செப்பல் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். எங்க அக்காவுக்கு செப்பல் வாங்குற சாக்குல நானும் ஒரு செப்பலை வாங்கிட்டேன். அங்க இருந்து அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். எங்க வீட்டுல கத்தி வந்து ரொம்ப மொக்கையாய் பெய்ந்து என்ன மாதிரியே, அதனால ஒரு புது கத்தியை வாங்கிட்டு நட்ஸ் காலியா இருந்தது அதையும் பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே வீட்டுக்கு நடைய கட்டியாச்சு. வர வழியில அப்படியே எங்க மகாலட்சுமிக்கு சாப்பாடு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எப்பயும் போல நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேற எதுவும் இல்ல, பாத்திரம் தேய்க்கிறது தான். பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு கிச்சனை கிளீன் பண்ணி வச்சாதான் மனசுக்கு நிறைவாவே இருக்கும். காலையில எழுந்து சமைக்கிற மூடே வரும். இன்றைய நாளின் கடைசி வேலையாக ஜீரக தண்ணியை காய்ச்சி வச்சிருவேன். ஏன்னா மார்னிங் எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்ல நான் அதுதான் குடிப்பேன். ஏன்னா எந்த டைஜஷன் இஷ்யூ இருந்தாலும் இந்த ஜீரக தண்ணி குடிக்கும் போது நார்மல் ஆயிடும். பருத்தி மூட்டை பேசாம அதே இடத்துல இருந்திருக்கலாம். நகர்த்தி வைக்கிறன்ற பேர்ல அது கிட்ட சூடு வாங்கினது தான்